ஒரு கிராமத்தில் காலை நேரம் ராமு சோமு என்ற இரண்டு நண்பர்கள் தங்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமு சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் வேலை செய்பவன். சோமுவோ சோம்பேறியாக குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவன். இருவரும் தங்கள் வயலில் விளைந்த காய்கறிகளை பற்றி பேசுகிறார்கள். இந்த தடவை நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல்டா. குறிப்பா இந்த கத்திரிக்காய் செடியை பாரு, எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு. நம்ம உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆமா ராமு, விளைச்சல் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல காய்ஞ்சி உடம்பு வலிதான் மிச்சம். இதுக்கு பதிலா சுலபமா பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்கும். உழைச்சு சம்பாதிக்கிற காசுக்கு இருக்கிற மதிப்பு சுலபமா வர பணத்துல கிடைக்காதுடா. நீ எப்போ பாரு இப்படிதான் பேசுவ. சரி சரி வா, போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அடுத்த நாள் காலையில் கிராமத்து சந்தையில் ராமுவும் சோமுவும் காய்கறிகளை விற்கிறார்கள். ராமுவின் கடையில் காய்கறிகள் நல்ல பசுமையா இருந்ததால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சோமுவின் கடையில் வாடிய காய்கறிகளாக இருப்பதால் யாரும் வாங்க வரவில்லை. தம்பி, உங்க காய்கறிங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. விலையும் நியாயமா இருக்கு. எனக்கு 1 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காய் கொடுங்க. சரியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இவனுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ வியாபாரம் ஆகுதுன்னே தெரியல. நம்ம கடையில ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குது. என்னப்பா இது, காய்கறி எல்லாம் ஒரே வாடி போயிருக்கு. இது எப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு போறது? வாங்க விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. அன்னைக்கு சாயங்காலம் சோமு மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் மனசுல குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இன்னும் அதிகமாகுது. அப்போ அவ எதிரில அவன் ஃப்ரெண்ட் ரவி அவனை பார்க்க வரான். என்ன சோமு, ரொம்ப சோகமா இருக்க? சந்தையில வியாபாரம் சரியா போகலையா? ஆமா ரவி, ராமுவுக்கு மட்டும் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. எனக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த விவசாயம் செஞ்சு நம்ம முன்னுக்கு வர முடியாது போல. நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம ஊருக்கு ஒரு வியாபாரி வந்திருக்காரு. அவரு காய்கறி மேல கெமிக்கல் மருந்து அடிச்சு ஒரே நாள்ல பெருசாக்கி தர்றாராம். அதை யூஸ் பண்ணா நம்ம காய்கறி பார்க்க பெருசா பளபளன்னு தெரியும். நல்ல விலைக்கு விக்கலாம். நிஜமாவா சொல்ற? இது நல்ல ஐடியாவா இருக்க. அந்த வியாபாரியை நான் எங்க பாக்குறது? நாளைக்கு காலையில ஊர் எல்லைக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் காலையில சோமு ஊர் எல்லைக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துக்கு நடந்து போகிறான். அங்க அவன் ரவியையும் அந்த வியாபாரியையும் பாக்குறான். அந்த வியாபாரி சோமுட ஒரு பாக்கெட் மருந்தை கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுறான். இந்த மருந்த காய்கறிங்க மேல அடிச்சீங்கன்னா ஒரே ராத்திரியில எல்லா காயும் பெருசாயிடும். பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னால யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யணும். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அன்று இரவு சோமு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா மருந்து அடிக்கிறான். அடுத்த நாள் காலையில சோமு காய்கறிகள் எல்லாம் பெருசாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஆஹா, என்னடா இது, ஒரே நாள்ல எல்லா காயும் இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சே. இனிமே எனக்கும் ராமுவை விட அதிகமா வியாபாரம் ஆகும். சோமு தன்னோட பெரிய பளபளப்பான காய்கறிகளை சந்தைக்கு எடுத்துட்டு போறான். அவன் காய்கறிகளை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தோட அதை வாங்குறாங்க. ராமு கடையில கூட்டம் குறையுது. என்னப்பா, உன் காய்கறிங்க எல்லாம் இவ்ளோ பெருசா அழகா இருக்கு. விலை என்ன? எல்லாம் உங்களுக்காக தான் அம்மா. விலை கொஞ்சம் கூடுதல் தான், ஆனா காய்கறி தரமா இருக்கும். மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு சோமுவின் காய்கறிகளை வாங்குறாங்க. ராமு சோமுவோட திடீர் வளர்ச்சியை கண்டு சந்தேகப்படுறான். ஒரே நாள்ல சோமுவோட காய்கறிங்க எப்படி இவ்வளவு பெருசாச்சு? இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி சோமுவோட காய்கறியை வாங்கிட்டு போன பலருக்கும் வாந்தி மயக்கம் வருது. இந்த விஷயம் ஊர் முழுக்க வேகமா பரவுது. ஊர் தலைவர் இத பத்தி விசாரிக்க முடிவு பண்றாரு. என்ன இது, நம்ம ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. யார் இந்த தப்ப செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். தலைவரே, நாங்க சோமு கடையில தான் காய்கறி வாங்கினோம். அதை சாப்பிட்டதுல இருந்து தான் எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்படியா? அப்போ சோமுவை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. ஊர்க்காரங்க சோமுவை பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வராங்க. சோமு, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பணத்துக்காக மக்களோட உசுரோட விளையாடி இருக்க. தலைவரே, நான் வேணும்னே செய்யலைங்க, தெரியாம நடந்துருச்சு. தலைவரே, இவன் பொய் சொல்றான். நான் இவன் தோட்டத்துக்கு போனப்போ அங்க ஒரு மருந்து பாக்கெட்டை பார்த்தேன். அது காய்கறிய செயற்கையா பெருசாக்க பயன்படுத்துற விஷ மருந்து. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண ஆசையில பெரிய தப்பு பண்ணிட்டேன். சோமு, நீ செஞ்ச தப்புக்காக ஒரு மாசத்துக்கு நீ நம்ம ஊர் குளத்தை தூர்வாரணும். அப்போதான் உழைப்போட அருமை உனக்கு புரியும்.
சரிங்க தலைவரே, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். கவலைப்படாதடா சோமு, தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. ஆனா செஞ்ச தப்ப திருத்திக்கிறது தான் உண்மையான மனுஷனுக்கு அழகு. வா, நாம சேர்ந்து உழைக்கலாம். சோமு நன்றியோட ராமுவை பாக்குறான். சோமு செஞ்ச தப்புக்காக 1 மாசத்துக்கு ஊர்க்குளத்தை தூர்வாடுறான். 1 மாசம் ஓடி போச்சு. சோமு தன்னோட தண்டனையை முடிச்சிட்டு ஒரு புது மனுஷனா மாறிட்டான். ராமு, நீ அன்னைக்கு சொன்னது 100க்கு 100 உண்மைடா. உழைச்சு சம்பாதிச்சு இருக்கிற நிம்மதி வேற எதுலயுமே இல்ல. இப்போ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். வா, இன்னும் நிறைய வேலை கிடக்கு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, குறுக்கு வழியில வர்ற வெற்றி இழைக்காது. அது நமக்கும் கெடுதல், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் தான். ஆனா நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அந்த வெற்றி தான் நமக்கு பெருமையையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். உண்மையான உழைப்பு தான் எப்பவும் உயர்வு தரும். நேர்மையா உழைச்சா வெற்றி நிச்சயம் உங்கள் பாதையில வரும். இது மாதிரி ஊக்க கதைகள், நெறிக்கதைகள் பார்க்க இப்போதே வெற்றி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.